அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட நிலையில் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் சினிமா செய்திகளை எல்லாம் பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தில் மன்னர் ஆட்சி நடப்பதாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்தான் முதலமைச்சராக உள்ளார் என்கிற அறிவு கூட இல்லையா என ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் சினிமா செய்திகளை எல்லாம் பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பேசிய பேச்சுகளுக்கும், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு தொடர்பாகவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விஜய் நிகழ்ச்சி ஒரு சினிமா செய்தி எனவும் சினிமா செய்திகளை தான் பார்ப்பது இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனா நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை மன்னராட்சி உருவாவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்தும் எனவும் 2026 அவ்வாறு நடைபெறாது எனவும் அவர் நேற்றைய தினம் பேசியிருந்தார். இந்த சூழல்ல இது தொடர்பான கேள்வியை ஆதவ் அர்ஜுனுடைய கருத்துக்கள் தொடர்பான கேள்வியை துணை முதலமைச்சரிடம் தினம் வைத்த பொழுது அதற்கு பதிலளிக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டில் மக்களாட்சி தான் நடைபெறுகிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இருக்கிறார், மன்னராட்சி இல்லை என்ற அறிவு கூட ஆதவ் அர்ஜுனாக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வியை பதிலுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இதே போன்று தமிழகத்தில் மன்னராட்சி நடப்பதாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது நேற்றைய தினம் பேசியது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் முதலமைச்சராக ஆக முடியும், அவ்வாறுதான் முதலமைச்சராக ஒருவர் இருக்கிறார், அந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா என்பது ஆதவ் அர்ஜுனாவுடைய விமர்சனத்துக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய பதிலாக இருக்கிறது. தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த புத்தக வெளியிட்ட விழாக்கு பிறகான பேச்சுகள் பெரும் அரசியல் வட்டாரங்கள் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கூடிய சூழல்ல விஜயுடைய நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாகவே ஒரு சினிமா செய்தி என்ற அடிப்படையில துணை முதலமைச்சர் குறுக்கி அதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விஜயனுடைய பேச்சுகள் என்பது பெரிய அளவில் பேசப்பட்டது. திமுகவை நேரடியாக ஒரு விமர்சித்து பேசக்கூடிய நிலையில திமுகவுடைய முதல் பதிலாக அதற்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருப்பது விஜய் தொடர்பான விமர்சனங்கள் என்பது ஒரு சினிமா செய்தி, அதை தான் பார்ப்பது இல்லை என்பதையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் தொடர்பான பதிலாக அவர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார்.